நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஆகவே இந்த நாட்களில் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிப்பது தான் நமக்கு சரியான ஜெபம், தியான நேரங்கள் பிரயோஜனமான நேரங்களாக அமையும். ஆகவே இந்த ஜெப நேரத்தில் கர்த்தருடைய வசனங்களை நம்ம கேட்பது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒன்று. ஆமென். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். வேத வசனங்களை குறித்து எவ்விதமாய் நம்ம இருக்க வேண்டும் என்று விதத்தில் நம்ம படிக்கிறோம் என்றால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்கணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுகளையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பாடின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஒரு தேவப்பிள்ளை வளர வேண்டும் என்றால் குழந்தைகளாகவே இராமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்றால் புதிதாய் பிறந்த குழந்தை பாலை தேடி வாஞ்சிக்கிறது போல, அம்மாவிடத்துல கத்தி கூப்பிட்டு பால் வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறது போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞான பாலை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் வளர முடியும். ஆமென். நீங்க கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறார்கள். அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் இருக்குது, நல்ல கவனிங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில வளர்ச்சியற்று இருக்கிறார்கள். நாம் அதை பார்க்கிறோம். வளர்ச்சி என்பது என்ன? ஒரு காரியத்தை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்வது. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஒரு காரியத்தை முழுமையாக அறிந்து கொள்வது, அறிந்து கொள்ள முன்னேறுவது, இதுதான் வளர்ச்சி. இந்த நாட்களில் நீங்கள் இதில் உற்சாகமாக இருக்கிறதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். நீங்க உற்சாகமாக இருக்கிறதுனால கர்த்தர் மிகுந்த உங்கள் மேல பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 2 அல்லது 3 பேர் எங்கே கூடினாலும் உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்றாரு. அதனால 1000 ஜனங்கள் கூடினாலும் ஆண்டவர் இயேசு பேசுவார். 5 பேர் 10 பேர் கூடினாலும் பேசுவார். ஒரே ஒரு மனிதன் தேவனிடத்துல வாஞ்சியா இருந்தால் அந்த ஒரு மனிதனோட இயேசு பேசுவார். அதனால இந்த வார்த்தையை கேட்க வாஞ்சியா இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோட விடாமல் பேசுவார். ஒருவேளை கடமைக்காக வந்திருப்பீங்கன்னு சொன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க அதை கவனமா இருக்கணும். ஆமென். இயேசு பேசினார். 12 சீசர்களை தனியாக அழைத்து பேசினார். 5000 பேரோடு பேசினார். 4000 பேரோடு பேசினார். 12 சீசர்களோடு பேசினார். அதோடு விட நிறுத்தாமல் சமாரியா ஸ்திரியா இருக்கிற தனிப்பட்ட மனுஷனோடு பேசினார். நிக்கதோம் என்கிற ஒரு மனுஷனோடு பேசினார். நாத்தான்வேல் என்கிற ஒரு மனுஷனோடு பேசினார். பேதுரு என்கிற தனிப்பட்ட மனிதனை சந்தித்து பேசினார். அப்போ நம்ம ஒவ்வொருவரோடும் அவர் பேசுகிறவரா இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா பெரிய கூட்டமா இருந்தா அங்க போனா தான் பேசுவாரு அப்படின்னு நினைக்கிறோம். தேவனுக்கு தேவை என்றால் ஒரு தனிப்பட்ட மனிதன் வீட்டில் இருக்கும்போது அவனிடத்துல ஒரு நபரை அனுப்பி அவர் பேசுவார். யாருக்கு? அவருடைய தேவைக்கும் பேசுவாரு, அவனுடைய தேவைக்கும் பேசுவார். சொல்லுங்க, புரியுதா? அவருடைய தேவைன்னா என்ன? அவருடைய தேவைன்னா என்ன? புரிந்து கொள்ளுங்கள. அவருடைய தேவைக்கும் பேசுவாரு, அவருடைய தேவைக்கும் பேசுவார். அல்லேலூயா. பிலிப்பிடத்துல பேசினாரு, நீ போ அந்த ரதத்தோடு கூட போய் சேர்ந்து கொள்ளு சொன்னார். அது யாருடைய தேவை? இதை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். நீ போய் அந்த ரதத்தோடனே சேர்ந்து கொள்ளு சொல்லி பிலிப்போடனே பேசினார். அது யாருடைய தேவை? புரிய மாட்டேங்குது. பிலிப்போடைய தேவையா? அதுதான் நீங்க புரிந்து கொள்ளுதல் வந்து குறைவா இருக்கிறதுனால இது யாருடைய தேவை? தேவனுடைய தேவை. அதை புரிந்து கொள்ள நீங்க புரிந்து கொள்ளலாம். அதனால தான் உங்களுடைய இப்படி கேள்வி கேட்டிருக்கிறேன். தேவனுடைய தேவைக்காக பேசுவார், அவருடைய தேவைக்காக பேசுவார். நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். அது யாருடைய தேவையா இருந்தது? தேவனுடைய தேவை. போய் அவனுக்கு ஊழியம் செய்யும். அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுவான். அவன் வேதத்தை வாசிக்க வாஞ்சியா இருக்கிறான். அந்த வேதத்தை கேட்கறதுக்கு வாஞ்சியோடு வந்துட்டு வேதத்தை வாசித்து கொண்டு போகிறான். அவன் வேதத்தை அறியாம போயிடக்கூடாது. அரைக்குறையா அறிஞ்சிருக்கிறான். நல்லா பேச அவங்கள நல்லா புரிஞ்சுக்கணும். வேதத்தை அரைக்குறையா புரிஞ்சுட்டு சந்தேகமா இருக்கிறான். யாருமே தெரியல, ஒரு வசனம் புரியல அவனுக்கு. அந்த ஆடினை வாசிக்கிறான். தாடியை பிடித்து இழுக்கிறார்கள். ஆமென். மயக்கத்திருக்க மனுஷனுக்கு முன்பதாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்தை வாசிக்கிறான். அவனுக்கு அது புரியல. அது யாருன்னு சொல்லிக் கொடு அப்படின்னு அவனிடத்துல பரிசுத்த ஆவியானவர் பேசி போய் ரதத்துடனே சேர்ந்து கொள்ளு சொன்னார். புரியுதுங்களா? இது யாருடைய தேவை? போய் அந்த மனுஷன் மாஞ்சியா இருக்கிறப்பா ரட்சணை சொல்லிக் கொடு. தேவனுடைய தேவைக்காக பேசுறாரு. ஆமென். அப்புறம் பேதுருவிடத்துல சொல்றாரு, நீ வா
இதுவரைக்கும் மீன்களை பிடித்தா, இனி மனுஷனை நான் பிடிக்கிறவளாக மாற்றுவேன், மனுஷர்களை பிடிக்கிறவனாக்குவாய் நீ அப்படின்னு சொல்லி அப்ப அவருடைய தேவைக்காக பேசுறாரு. ஆமென். அப்போ இதெல்லாம் தேவனுடைய தேவைக்காக பேசப்படுவது. அப்புறம் அந்த குருடனே இடத்துல அழைத்து கொண்டு வாங்கன்னு சொன்னார். அழைத்து கொண்டு வந்தபோது உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்ன்னு கேட்டார். இது யாருடைய தேவைக்காக பேசுறாரு? அவருடைய தேவைக்காக பேசுறாரு. ஆண்டவர் பேசும்போது ரெண்டு காரியம் இருக்கும். சும்மா பேசிட்டு மாட்டாரு. நல்ல கவனிங்க. நீ பைபிள் ஸ்டடியில் வரீங்க, வேதத்தை கேட்குறீங்க, இந்த நேரங்கள் வந்து கொண்டாடுறது. நானும் விருதாவாய் பேசுறதுக்குள்ள ஆவியானவர் எதை பேசுறாரோ அதை புரிந்து கொள்ளும்படி நம்ம விரும்பி புரிந்து கொள்ளணும். ஒன்று ரெண்டு காரியத்துக்காக ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியமா நமக்கு இருக்கும். ஒன்று, தேவன் தம்முடைய காரியத்தை குறித்து என்ன செய்வாரு? தனக்காக அதை செய்யணும்னு சொல்லுவாரு. அல்லது உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதை கேளுன்னு சொல்லுவார். சாலமோன் இடத்துல கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டாரு. அவன் கேட்டான், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாருன்னு கேட்டான். குருடன் இடத்துல பார்த்து கேட்டாரு, உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டாரு. ஆண்டவரே எனக்கு பார்வை தாருன்னு கேட்டான். அல்லேலூயா. அப்போ தேவைகள், ஒரு மனிதனுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று சொல்லி நாம் அதை ஆண்டவரிடத்துல ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளணும். அவர் பேசும்போது இதையெல்லாம் நீங்கள் பிரித்து பார்க்குற அளவுக்கு வளர்ச்சி இருக்கணும். இவ்வளோ நேரம் நான் ஏன் சொல்லி கொண்டிருக்கிறேன்? தேவ வசனங்களை பிரித்து பகுத்து அது யாருக்கு என்ன காரியத்துக்காக பேசப்பட்டது என்கிற புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கும் என்றால் நம்மை நோக்கி வருகிற ஒரு வார்த்தை கூட வீணாகாது. சத்தமே வரலையே அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய சத்தம் வந்திருக்கணும். ஒரு வார்த்தை கூட பூமியில விழாது. எப்போன்னு சொன்னா நம்ம கேட்ச் பண்ண பிடித்து கொள்ள இந்த புரிதல் நமக்குள்ள இருக்கும்போது. எவரேயர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துக்குள்ள வருகிறோம். சில வசனங்களை வாசித்துட்டு மிக சுருக்கமா இன்னைக்கு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சமயம் வாய்க்காலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று ஆவியானவர் நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே மழைக்காலமோ குளிர்காலமோ புயல் அடிக்கிறதோ அதெல்லாம் முக்கியம் அல்ல, தேவ வார்த்தை தான் நமக்கு முக்கியம். ஆமென். சரி, எபிரேயர் நிருபத்தில் நம்ம வந்து வாசிக்கும்படி 11ஆம் அதிகாரத்தில் அது அப்படியே நம்ம ஒரு 10 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து படிச்சிருவோம். வாசித்து விட்டு பிறகு என்ன செய்வோம்? சில காரியங்களை இதிலிருந்து அதிலிருந்து தியானிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். எல்லாரும் சேர்ந்து. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. அதனாலேயே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயமுடைய பலியிலும் மேன்மையான பலியை சிலுவையில் செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசினான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்கப்பதற்கு பேரை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரமாக ஆனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னவென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய யாக்கோபுடன் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதியை நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதியில கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை ஆவியானவர் நமக்கு இந்த வேத பகுதி மூலமாக நாம் அடைய வேண்டிய சில ஆசீர்வாதங்களை பரிசுத்த ஆவியினாலே எழுதி நமக்கு ஆண்டவர் இந்த வேத பகுதியை கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம சொன்னது போல எந்த ஒரு வேத பகுதி
வாசிக்கும் போது, அதை தியானிக்கின்ற போது, அது வெறுமையாக தேவனிடத்துக்கு திரும்பாமல், அது எந்த மனிதனுக்கு என்ன காரியங்களை கற்றுக் கொடுக்க, என்ன ஆசீர்வாதங்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறதோ அதை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து விட்டு தான் திரும்பி செல்லும். அல்லேலூயா. அது ஆசீர்வாதமாக செல்லும். ஆமென். அந்த வசனங்கள் நமக்கு கிருபையானதாக இறங்கி வரும், இரக்கமுள்ளதாக இறங்கி வரும். இந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இறங்கி வரும். இந்த வார்த்தைகள் நம்ம எச்சரிப்பு ஊட்டக்கூடியதாக அர்த்தம் வரும். இந்த வார்த்தைகள் நம்ம விசுவாசத்தை வர்த்திகம் பண்ணக்கூடியதாக வரும். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில அடுத்தபடி எடுத்து வைப்பதற்கு நம்ம உந்தி தள்ளக்கூடியதாக வரும். தேவ வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் தேவனிடத்துக்கு பிரசங்கம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆமென் நமக்கு ஆசீர்வாதமாய் முடியுமே ஒழிய வெறுமையாய் திரும்பி ஒன்று போகாது. அல்லேலூயா. தேவ வார்த்தையை கேட்பதில் ஆர்வம் குறைந்து இருக்கக்கூடாது, கவனம் இல்லாம கேட்கக்கூடாது, வாஞ்சை குறைவாக கேட்கக்கூடாது. அதனாலதான் முதல்ல வாசித்தோம் 2ஆம் அதிகாரத்தில், நீங்கள் திருவசனமாகிய கர்த்தருடைய வசனங்கள் மேல் எப்படி இருக்க வேண்டும்? வாஞ்சையா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ பாகிஸ்தான்ல நடந்தது. நிறைய இடங்களில பஞ்சம், எங்கெல்லாம் தண்ணீர் சூழ்ந்து, எங்கெல்லாம் மக்கள் பசி பட்டினியோடு இருக்கிறாங்களோ, பல நாட்களாக சாப்பிடாம, அந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் அதை புரிந்து கொள்ளலாம். எப்படின்னா ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க. 10 நாள் மழை வந்து அந்த பகுதியில் எங்கேயுமே வெளியே போக முடியல, எந்த ஒரு பொருளும் கடையில் போய் வாங்க முடியல. அப்போ மக்கள் எல்லாம் அடுப்பு பற்ற வைக்க முடியல, சமையல் செய்ய முடியல, பசி பட்டினி, கடையில் ஒன்றும் திறக்கப்படலை. போனாலும் அங்கே சரக்கு கிடைக்கல, என் தின்பண்டங்கள் எல்லாம் தீர்ந்து போச்சு, எந்த கடையிலும் ஒன்றும் இல்லை. ஒரு 10 நாளா அந்த கடைகளுக்கு எந்த போக்குவரத்து சரக்கு இல்லை, தின்பண்டங்கள் கிடையாது, பழங்கள் கிடையாது, உணவு கிடையாது. ரொம்ப பசியோடு ஒரு ஊர் முழுவதும் அப்படி தண்ணீர் நிறைந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற மக்கள் பசி பட்டினி தாகத்தோடு ரொம்ப கலைந்து போயிருக்கும்போது மேல இப்போ அரசாங்கத்தில் அப்படித்தானே செய்யறாங்க. சில நிறுவனங்கள்ல, தொண்டு நிறுவனங்கள்ல என்ன செய்யறாங்க, சாப்பாடு செய்து கொண்டு இந்த ஹெலிகாப்டர்லோ அல்லது வந்து ஏரோப்ளைன்ல கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, அந்த உணவுகளை அங்கே பரிமாறுறாங்க. அந்த ஏரியாவில் மேலே கீழே போக முடியாத நிலைமையில. அப்போ அந்த உணவு பட்டணங்களை போடும்போது அந்த மக்கள் எவ்வளவு ஆர்வமா அந்த உணவை பெற்றுக்கொள்றதுக்கு தாங்கள் ஆர்வமாக முந்தி அடித்து கொண்டு ஆசையோடு ஏக்கத்தோடு, என் கையில ஒரு பட்டணம், அந்த உணவு அந்த பட்டணமானது அந்த பாக்கெட் கிடைத்து விடாதான்னு சொல்லுகிற ஆதங்கத்தோடு ஏக்கத்தோடு பிடிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு ஓடி அந்த உணவு பட்டணங்களை முந்தி பிடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறார்களோ, அந்த வாஞ்சை அப்பொழுது அவங்களுக்கு அந்த பசியா இருக்கும்போது எப்படி இருக்குதோ அந்த வாஞ்சை வேத வசனத்தை கேட்கும்போது நமக்கு இருக்கும். அவங்களாலதான் அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த வேத வசனங்கள் எல்லாம் அவங்களால என்ன செய்ய முடியும், வளர்ச்சிக்கு எதுவாக பலனுக்கு எதுவாக அது அவங்களுக்கு மாறும். ஏனோ தானே என்ன சொல்றாங்க, டைம் போயிட்டோம், ஒரு பைபிள் ஸ்டடி வந்தாங்க, அவங்க ஒரு கடமை, இது ஒரு நேரம், அந்த நேரத்தை போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில ஒரு மனுஷன் வருவான்னா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறது வாஞ்சியா இருக்கு. வாஞ்சினா அதுதான் உதாரணம் சொன்னேன். இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சி நமக்குள்ள இருக்குன்னா ஒருபோதும் நம்ம வருகிற நேரங்கள், இந்த திருவசனத்தை, வேத வாக்கியங்களை, ஆமென், இந்த கர்த்தருடைய வசனங்களை கேட்கிற நேரங்கள் நமக்கு பிரயோஜனம் என்றதாய் ஒருபோதும் போகவே போகாது. இதுதான் நம்ம பல மணி நேரம் செலவு பண்றோம், பல மைல்கள் கடந்து வரோம், பல பிரயாசங்கள் எடுக்கிறோம். இதனால பல விளைவிடங்கள் கூட உண்டாகுது, பல அசௌகரியங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் வேத வசனத்தை நம்ம ஒரு இடத்துல கொண்டு வரோம். அப்படின்னா வரல. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டா நீங்க வந்துட்டு எவ்வளவு வாங்கியா வர்றீங்க, எவ்வளவு இதுக்காக பிரயாசம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல எவ்வளவு பெரிய ஒரு ஆமென் சொல்லியிருக்க வேண்டும். சரி, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் இந்த நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் என்கிற ஒரு காரியத்தை அடிப்படையாக வைத்து முழு அதிகாரமும் எழுதப்பட்டிருக்குது. இது நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்கங்க விசுவாசத்தை பற்றி அவங்க தேவனிடத்துல நம்பிக்கை வைத்தாங்க, இப்படியெல்லாம் செய்தாங்க, இதெல்லாம் பெற்றுக்கொண்டாங்கன்னு எழுதியிருந்தாலும் இந்த 11ஆம் அதிகாரம் என்பது இது ரொம்ப தெளிவுபட, இதுவரைக்கும் கற்றுக்கொள்ள முடியாத, இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியாத, இதுவரைக்கும் ஆபிரகாமை பற்றி தெரிந்து கொள்ளாம, ஈசாக்கை பற்றி தெரிந்து கொள்ளாம, யாக்கோபை பற்றி தெரிந்து கொள்ளாம, ஆபேலை பற்றி தெரிந்து கொள்ளாம, ஏனோக்கை பற்றி தெரிந்து கொள்ளாம, நோவாவை பற்றி தெரிந்து கொள்ளாம, ஆபிரகாமை பற்றி தெரிந்து கொள்ளாம, யோசேப்பை பற்றி தெரிந்து கொள்ளாம, மோசேயை பற்றி தெரிந்து கொள்ளாம, யோசுவாவை பற்றி தெரிந்து கொள்ளாம, இதுவரைக்கும் விசுவாச வாழ்க்கையில இவர்கள் என்ன செய்தால் என்று பல ஆண்டுகளாக விசுவாசிகளா இருந்தும் கற்றுக்கொண்டு அவைகளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனிதர்களுக்கு இறுதியான பகுதி வாங்க எல்லாவற்றையும் சுற்றி காட்டுறேன்னு சொல்லி ஆவியானவர் சொல்லி ஒரு அருமையான பகுதியை நமக்கு எழுதி வைத்த வேத பகுதி தான். இதுவரைக்கும் விட்டு விட்டவர்களுக்கு ஃபைனலா கொடுக்கப்படுகிற ஒரு என்ன சொல்றது, ஒரு சான்ஸ்,
ஃபைனல் சான்ஸ் சொல்றது போல இதையாவது பார்த்து இதையாவது கற்றுக்கொண்டு இனிமேலாவது என்ன செய்ய முன்னேறி விடுங்க, இனிமேல் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுங்க, இதற்கு மேலாவது வாழ்க்கை விருத்தியாகும் என்று சொல்வதற்கு ஏதுவாய் கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் போல நமக்கு இந்த 11ஆம் அதிகாரம் அமைந்திருக்கிறது. அது சொல்லுங்க. ஆகவே இந்த 11ஆம் அதிகாரம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், ஒரு விசுவாச வாழ்க்கையில பலவீனம் அடைந்து விசுவாசமே இல்லாமல் தேவனிடத்துல ஆமென் நல்ல நம்பிக்கையே இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆமென் விசுவாசத்தை பற்றி நமக்கு ஆரம்பத்தை மற்றும் வளர்ச்சியை முதிர்ச்சியை மேல விசுவாசத்துல பலம் அடைந்து கர்த்தருக்காக செயல்படக்கூடிய வல்லமையை நம்ம கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்குது விசுவாசம் இந்த 11ஆம் அதிகாரம். ஆமென். அல்லேலூயா. நம்ம சொல்லிக் கொடுக்கிற வசனங்களை இப்போ நான் இவ்வளவு நேரம் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு வந்து எப்படி தோணுதோ அதை வைத்து தான் உங்க விசுவாசத்தை இனி நீங்க அடைய போறீங்க. ஏன்னா இதெல்லாம் இப்போ இவ்வளவு நேரம் சொல்றதை விட்டுட்டு நான் நேரடியாக இந்த வசனத்தை சொல்லிட்டு போயிடலாம். உலகத்தில் சொல்லுவாங்க அகல உழுவதை விட ஒரு வசனத்தை டக்குனு சொல்லிட்டு வேகமா அடுத்து ஓடி இருந்து ரொம்ப அழகானது. ஆனால் அதனுடைய ஆழத்துக்குள் போவதற்கு கொஞ்சம் என்ன செய்யணும், அங்கங்க கொஞ்சம் வேலை செய்து தான் கிளீன் பண்ணி தான் என்ன செய்யணும். ஒரு இடத்துக்கு போகணும்னாவே அந்த இடத்த வந்து என்ன செய்யறாங்க, முதல்ல அறிந்து கொள்றாங்க. அந்த போறதுக்கான அந்த இடம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்றாங்க. அந்த இடத்துக்கு போவதற்கான ஒரு வாசனை எதில் போனால் அந்த இடத்தை அடையலாம்னு சொல்லி புரிந்து கொள்றாங்க. ஸ்தோத்திரம். அதுபோல இந்த வேதத்துல கொஞ்சம் அகல விழுவதையே விட்டுட்டு ஆழ விழும்படி, இதுதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது ஏறு விழுவதை விட எருவிடுவது நல்லது. என்ன சொல்லுவாங்க? ஏறு விழுவதை விட சில மண்ணுக்கு ஏறு உழுது அது என்னவா இருக்கும், மொத்தத்துல மண்ணுடைய சாரம் எல்லாம் போய் கிடக்கும். விவசாயம் பண்ணி 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 அதில் ஒண்ணுமே இல்லாம கிடக்கும். அந்த நிலத்தை மறுபடியும் போட்டு உழுகிறத விட கொஞ்சம் எருவிட்டுட்டு கொஞ்சம் அமைதியா 2 நாள் 10 நாள் அப்படி இருந்துட்டு அப்புறமா ஏதாவது செய்வது நல்லது. அப்ப ஏறு உழுவதை விட எருவிடுவது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் புரிந்தவர்களாக நம்ம கொஞ்சம் வேத வசனங்களை அவருடைய ஆழத்துல போவதற்கு கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கைக்கு எருவிட்டு உரமிட்டு உப்பால் சாரமேற்றி கொண்டு போவது நம்முடைய வாழ்வில அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். வரல? அல்லேலூயா. உங்களால தேவனுக்கு மிகுந்த பிரயோஜனம் இருக்குது, உங்களுக்கு தேவனால நிறைய பிரயோஜனம் இருக்கிறது. உங்களால தேவன் சில காரியங்களை சாதிக்கிறார், உங்களுக்கு சில காரியங்களை நீங்கள் உங்களுக்கென்று தேவன் சில காரியங்களை சாதித்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால இந்த 11ஆம் அதிகாரத்தில் நாம் வரும்போது 10 அதிகாரங்களில் இயேசு யார், இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எவ்வளவு மேன்மையானவர், ஏன்னா தவறாய் புரிந்து கொண்டிருந்தாங்க எவரைய விசுவாசிங்க. தேவனை எப்படி புரிந்து கொண்டிருந்தாங்க? 6ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். நம்ம ஒவ்வொரு அதிகாரமா பார்த்து கொண்டு வந்தோம். தேவனை இயேசுவை யார் என்று அறிந்திருந்தார்கள். இயேசுவை தீர்க்கதரிசிகளை விட குறைவாக தான் வைத்திருந்தாங்க. அப்ப தீர்க்கதரிசிகளை விட இயேசு மேலானவர். யோசுவா மோசேயை விட இவங்க தான் தேவனிடத்தில் நேரடியாக வார்த்தைகளை பெற்றுக் கொடுத்தாங்க. அவரை விட இயேசு வந்து குறைத்து தான் கணக்கு போட்டாங்க. அப்போ யோசுவாவை விட மோசேயை விட யோசுவாவை விட இயேசு மேலானவர். அப்புறம் யாரை விட மேலானவர்? தேவ தூதர்களை விட மேலானவர், தீர்க்கதரிசிகளை விட மேலானவர், தேவ ஊழியக்காரர்களை விட மேலானவர், தேவ வார்த்தைகளை கொடுத்தவர், தேவ வார்த்தைகளுக்கும் அவர் மேலானவர். அல்லேலூயா. அப்புறம் தேவ ஆராதனைகள், தேவ ஆராதனை தான் முக்கியம், ஆலயம் தான் முக்கியம், ஆலயம் தான் பெருசு. எங்களுக்கு ஆராதனை பொருட்கள் தான் பெருசுனாங்க. ஆலயத்தை விட ஆராதனை பொருட்களை விட இது எல்லாம் வச்சு அங்கீகரிக்கிற தேவன் இயேசு பெரியவர். அவருக்காக தான் அந்த ஆராதனை. அப்ப அவரை யார் என்று தெரிந்து கொள்ளாமலே ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க. ஆலயம் பெரிது, பலிகள் பெரிதுன்னு சொல்லியிருந்தாங்க யூதர்கள், இஸ்ரவேலர்கள். ஆனால் இந்த பலிகளை விட, இந்த பலிகள், இந்த ஆராதனைகளை விட இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுகிறவர் தான் இயேசு என்பதை விளக்கம் பண்ணி கொண்டிருந்தாரு. இவரை 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆசாரியன் தான் பெரியவர், ஆசாரிய குடும்பம் தான் பெரியது, காணிக்கை தான் பெரியது, ஆலயம் தான் பெரியது, அங்க இருக்கிற ஆசாரிய கூடாரத்தில் உள்ள அங்க பொருள்கள் தான் பெரியது, அங்க இருக்கிற அந்த மகிமை திரைசீலை தான் பெரியது, அங்க இருக்கிற உடன்படிக்கை பெட்டி தான் பெரியது. இவைகள் எல்லாவற்றையும் விட இயேசு மேலானவர் என்பதை விளங்கிக் கொண்டிருந்தார். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு எவ்வளவு மேலானவர், புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கைக்கு எவ்வளவு உரியவராக இருக்கிற, எவ்வளவு மேலான பிரதான ஆசாரியராக இருக்கிற, எவ்வளவு மெல்கிசேதேக் என்கிற முறைமையில் வந்து மாற்ற முடியாத மாறாத நித்தியமான ஆசாரியர் என்பதை 10ஆம் அதிகாரம் வரைக்கும் அவ்வளவு விளக்கி கொண்டிருந்தா நம்ம எல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தோம். இப்ப வேத வசனத்துல
இவ்வளவு காரியங்களை கற்றுக்கொண்ட நாம் இந்த இயேசுவை விசுவாசித்த பரிசுத்தவான்கள் அடைந்த அந்த மேன்மையை குறித்து 11ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. அந்த இயேசுவை இவ்வளவு நேரம் கற்றுக்கொண்ட, இவ்வளவு நாளா அறிந்து கொண்ட இந்த இயேசுவை விசுவாசிப்பதனால் உண்டாகும், அந்த இயேசுக்கு செய்வதனால உண்டாகும் ஆராதனை, அந்த இயேசுக்கு செய்வதனால உண்டாகும் ஊழியம், அந்த இயேசுக்கு கொடுக்கிற காணிக்கினால் உண்டாகிற, அந்த இயேசுவிடத்துல ஜெபிக்கிறதுனால உண்டாகிற இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய இந்த செயல்களினால நாம் அடையக்கூடிய மேன்மைகளை குறித்து இந்த விசுவாச அதிகாரம் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அதனால கொஞ்சம் எருவிட்டு கொண்டு இந்த அதிகாரத்துல உடனே போகாம இந்த 11ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் விதமா நம்ம போகும்போது மிகுந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். கடந்த வாரத்தில் கூட 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும் சிந்தித்தோம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் என்னவா இருக்கிறது? நிச்சயமா. விசுவாசம்னாவே என்னது? நம்பப்படுகிறதுக்கு உறுதியா இருக்கிறது, ஆனா காணப்படல. ஆமென் சொல்லுங்கள. நம்பப்படுவதற்கு உறுதியா இருக்குது, ஆனா காணப்படல. கவனிங்க, இது எப்படி? தேவதூதர்கள் இருக்கிறாங்க, காணல. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, காண முடியல. தேவனுடைய வல்லமை கிரியை செய்கிறது, அந்த வல்லமை காண முடியல. தேவனுடைய மகத்துவமான செயல்கள் நிறைய வெளியடங்கமாகுது, ஆனா அந்த செயல் எப்படி நடக்குதுன்னு காண முடியல. இதெல்லாம் காணப்பட முடியாததா இருந்தாலும் தேவனுடைய வல்லமை இவைகளெல்லாம் செயல்பட்டு வெளியே கொண்டு வந்து கொண்டே இருக்குது. அப்போ நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம் என்பதை 1ஆம் வசனத்தில் பார்த்தோம். 2ஆம் வசனத்தில் என்ன பார்த்தோம்? அப்படியே வாசிங்க 2ஆம் வசனம். அதனாலே நம் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எதனாலே? காணப்படாதவைகளையே வைத்து, காணப்படுகிற ஒன்றை நம்பாமல், காணப்படுகிற ஒன்றின் மேல வைக்கிற விசுவாசத்தை விட காணப்படாத தேவன் மேல வைத்த, தேவனை காண முடியாதிருந்தால் அவன் மேல வைத்த நம்பிக்கையினாலே, அவரிடத்தில் வைத்த விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள் பார்த்தோம். 3ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். கவனிங்க, இந்த 3ஆம் வசனத்துல கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் இப்பொழுது காணப்படுகிற எல்லாமே, கவனிங்க, இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா பொருள் சம்பந்தமாக கண்ணில் காணப்படுகிற மரம், செடி, கொடி, தண்ணி, காற்று, என்னென்னலாம் நம்ம பார்க்குறோமோ, மண், என்னென்ன பொருள்களா மெட்டீரியலா இருக்குதோ அத்தனை பொருள்களும் இதெல்லாம் ஏற்கனவே இருந்த அவைகளிலிருந்து உண்டாகவில்லை. தேவன் வாயில சொன்ன அவருடைய வார்த்தையினால இந்த பூமி முழுவதும் உண்டானது, வானம் உண்டானது, வானத்தில் உள்ள கோள்கள் உண்டானது. அவன் சொல்லல. அல்லேலூயா. இந்த சூரிய குடும்பத்துல 9 கோள்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. எத்தனை கோள்கள்? 9 11. இப்பெல்லாம் நிறைய கூடிட்டே போகுது. ஆனால் முதலில் சொல்றது 9 கோள்கள். இந்த 9 கிரகங்களில நல்ல கவனிங்க, இந்த சூரிய குடும்பத்தில் காணப்படுகிற 9 கிரகங்களில மிகவும் சிறிய கோள் தான் என்னது? பூமி. தேவன் அத்தனை மேலான ஒருவராக இருந்து இந்த சிறிய பூமியா இருக்கிற அத்தனை கிரகங்களை விட, மற்ற கோள்களை விட ஆண்டவர் பார்த்தது எதுன்னு சொன்னா பூமியை தான் நோக்கி பார்க்கிறார், மற்றதெல்லாம் நோக்கி பார்க்கல. ஆனா அந்த பூமிக்குள்ள, இந்த பூமிக்குள்ள கூட, அந்த பூமிக்குள்ள அவ்வளோ பெரிய மனுக்குள்ள கூட்டம் இருக்குது. அந்த பெரிய கூட்ட ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களை எல்லாரையும் நோக்கி பார்க்கல, அவரை தேடுகிற சிலரை மட்டும்தான் பார்க்கிறாங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அப்படி நம்ம அவரை தேடுகிறவர்கள் இருக்கிற குடும்பங்கள் இருக்கு பாருங்க. நம்ம குடும்பத்துல எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ நபர்கள் நடுவில் நம்ம வீட்டுல எத்தனை நபர்கள் இருந்தாலும் அத்தனை பேரையும் பார்க்கவில்லை, அவரை தேடி கொண்டிருக்கிற உங்கள் மீது, என் மீது அவருடைய கண்கள் இருக்கிறது அப்படின்னு ஒரு பரிசுத்தவான் தேவனுடைய பார்வை இந்த பூமியில எவ்வளவு, அதாவது கீழே நோக்கி நம்ம தனிப்பட்ட நிலைமையில் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் விளக்குகிறார். ஆமென். ஆகவே நீங்களும் நானும் விசேஷமானவங்க, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய காரியம் நம்ம செல்லாம் கேட்கப்பட்டு கொண்டிருக்குது. நம்மோடு கூட ஆண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கருத்தினுடைய வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால இதுவரைக்கும் நாம் இந்த 3ஆம் வசனத்துக்கு முன்பதாய் சொல்லப்பட்ட காரியங்கள் 3ஆம் வசனத்தில் வரும்போது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இவ்விதமாய் உலகத்தில் காணப்படுகிற அனைத்தும் தோன்றப்பட்டவைகளால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே இவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. நிறைய வசனங்கள் இருக்குது. இதுக்கு ரெஃபரன்ஸ் நிறைய வார்த்தைகள் இருக்குது, சொல்லிக் கொண்டு போகலாம். ஏராளமான காரியங்கள் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் சொல்லாமல் இந்த 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. உதாரணமாக நிறைய காரியங்களை சொல்லலாம்.
ஆண்டவர் இயேசு திராட்சை ரசத்தை எப்படி உண்டு பண்ணினார் சொல்லுங்க? திராட்சை ரசத்தை எப்படி உண்டு பண்ணினார்? ஆனா ஒரு கல்யாண வீட்டில் முதல்ல திராட்சை ரசத்தை கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அவர் எப்படி அதை உண்டு பண்ணினார்? ஒரு கச்சாடிகள் இருந்தது, அதுல தான் ரசம்லாம் ஊற்றி, அதாவது கச்சாடிகள் இருந்தது, அதுல தண்ணீர் இல்லாமல் இருந்தது. ரசம் அந்த பாத்திரங்கள் இருந்த ரசம்லாம் தீர்ந்து போயிருந்தது. அப்போ திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சு. அவங்க அம்மா இடத்துல வந்து சொன்னாங்க. அம்மா வந்து ஆண்டவர் இயேசு இடத்துல சொன்னாங்க. இயேசு சொன்னாரு, என் வேலை இன்னும் வரவில்லை ஸ்திரீ, உனக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொன்ன உடனே இயேசு இடத்துல அந்த ஸ்திரீ அவங்க சொன்னாங்க, வேலைக்காரன் பார்த்து, நான் அவர் இடத்துல போய் உன்னை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, நான் சொன்னது பிரயோஜனம் கிடையாது. அவங்க பார்த்து சொன்னாங்க, வேலைக்காரர்களே அவர் என்ன சொல்றாரோ அவங்க வார்த்தையை கேளுன்னு சொல்லிட்டு அம்மா ஒதுக்கிட்டாங்க. தோத்துறாங்க. வேலைக்காரர்களை ஆண்டவர் நோக்கி சொன்னாரு, அந்த கச்சாடிகளை கொண்டு போய் தண்ணீரை நிரப்பணும்னு சொன்னாரு. கொண்டு போய் தண்ணீரை நிரப்பினாங்க. அந்த வார்த்தை அது என்ன செய்தது? வார்த்தை. அந்த வார்த்தையினால தண்ணி எங்க கொண்டு போய் ஊற்றப்பட்டது? கச்சாடிகள் ஊற்றப்பட்டது. இப்போ தண்ணி எல்லாம் கொண்டு போய் ஊற்றி நிரப்பின போது அப்ப சொன்னாரு, இப்போ கொண்டு அதை கொண்டு போய் பந்தி விளம்புகிற விசாரிக்கிற மனுஷன் இடத்துல கொடுங்க. அவங்க கொண்டு போய் பந்தியில கொடுன்னு சொன்னார். அவ்வளவுதான். 2 காரியம் சொன்னார். 2 தானே சொன்னாரு. அதுக்கு மேல ஒன்றும் சொல்லல. கச்சாடிகளும் ஊற்றணும்னு சொன்னாரு. ஊற்றினாங்க. கச்சாடிகளும் கொண்டு சொன்னாரு. கொண்டு போய் கொடுத்தாங்க. அவ்வளவுதான். இப்போ அது திராட்சை ரசமா மாறிடுது. என்னவா மாறிடுது? ருசியுள்ளதான் மாறிடுச்சு. டேஸ்ட் உள்ளதான் மாறிடுச்சு. முன்னிலும் அதிகமான என்ன இனிமையா இருந்தது, ருசி இருந்தது. இது எப்படி நடந்தது?